நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும். பெஸ்ட் கடைகள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க அந்த லைனப்ல இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் இந்த மாதிரி நீங்க கையில அமௌண்ட் இருந்தாலே நீங்க இங்க வண்டி எல்லாமே எடுத்துக்கலாம். இன்ஜினுக்கு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு வண்டிக்குமே பாத்தீங்கன்னா வாரண்டி சொல்லியே கொடுக்குறாங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு எதுக்கு வெளியே போயிட்டு 1000-500 செலவு பண்ணணும், அதுக்கு நீங்கள் நம்ம ஆஃபீஸ் கிராஸ் பண்ணும்போது வந்தீங்கன்னா நானே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவேன். 20,000 ரூபாய் கையில் இருந்தால் வெறும் 20,000 கையில் இருந்தால் ப்ரோ BS4 வண்டி மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்டட் உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக. தாராளமாக புது வண்டி எடுக்கிறவங்க புது வண்டிக்கே போக தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வண்டி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம சென்னை தாங்க வந்திருக்கோம். சென்னையில் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லோடு மார்க்கெட் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். பெஸ்ட் கடைகள் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த லைனப்பில் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது மாறன் கார்ஸ். மாறன் கார்ஸோட அப்டேட் கேட்டால் சும்மா வேற லெவலில் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அப்டேட்டில் பார்க்கக்கூடிய வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் இந்த மாதிரி நீங்கள் கையில் அமௌண்ட் இருந்தாலே நீங்கள் இங்கே வண்டி எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஷாப் டேரெக்டாக விசிட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி இன்ஜினுக்கு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு வண்டிக்குமே பாத்தீங்கன்னா வாரண்டி சொல்லியே கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துலாம்ல? கண்டிப்பா ப்ரோ. மாறன் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். நீங்க? மாறன் ப்ரோ தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க. நல்லா இருக்கேன் ப்ரோ. அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட வீடியோ எடுக்க வரும்போதே நான் கேட்டது அதுதான், எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா பெஸ்ட் ரேட் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்க பெஸ்டா பண்ணி கொடுப்பீங்க ப்ரோ? கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட மாறன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் தான் ப்ரோ. மாறன் கார்ஸ்னாலே சர்வீஸ் தான். அது மட்டும் கிடையாது, டாடா ஏஸை பொறுத்த வரைக்கும் 2020க்கு மேலே எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே 6 மாதம் வரைக்கும் இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம். வாரண்டியோட கொடுக்குறோம். பொலேரோ, தோஸ்து, இன்ட்ரா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம். இப்போ எதுக்காக மக்கள் இப்போ அந்த வாரண்டி நம்புறாங்க ப்ரோ? ஏன் சொல்றேன்னா, இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த அதாவது வாரண்டி இது இல்லாமலே எடுத்தாங்க. இப்போ ஏன் இந்த மாறன் கார்ஸ்ல ஏன் இந்த வாரண்டிங்கிற விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க ப்ரோ? நம்ம ஃபர்ஸ்ட் வாரண்டின்னு எதுக்கு எடுத்துட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்த ஒரு ஆளு தான். எங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் தான். சாதாரண டிரைவர் குடும்பத்துல இருந்து வந்தவர் தான். வண்டி நாங்களும் எங்க அப்பாக்காக எடுக்கிற போன டைம்ல பாத்தீங்கன்னா வண்டி எடுத்து அதுக்கப்புறம் அதுல என்னென்ன பிரச்சனை அதுல எங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே நாங்க சந்திச்சுதான் அதுக்கப்புறம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஏன்னா சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த வண்டியை நம்பிதான் அந்த பேக்ரவுண்ட்ல ஃபேமிலியே ரோடு வண்டி எடுக்கிறவங்க பொறுத்த வரைக்குமே எல்லாமே இது அத்தியாவசிய தேவைக்கான பொருள் கிடையாது, ஆடம்பர பொருள் கிடையாது. இது ஒரு தொழில் பண்றதுக்கான ஒரு பொருள். லோடு வண்டின்றது ஒரு தொழில் பண்றதுக்கான பொருள். அந்த குடும்பமே அந்த ஒரு வண்டியை வச்சுதான் பிழைக்கும். அந்த வீட்டோட குடும்ப தலைவர் அதுல சம்பாரிச்சு அந்த வண்டி மூலியமா சம்பாரிச்சுதான் வீட்டுக்கு மளிகை சாமான்ல இருந்து குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸு, அவங்களோட கடன் சுமைகள் எல்லாமே இதுதான் நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே பாத்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கடன் வாங்கி தான் வண்டி எடுக்கிறாங்க. அதுலயும் வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்ஜின் அமையல, இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்கு, மேற்கொண்டு ஒரு 40,000 50,000 செலவு வச்சு கண்டிப்பா அந்த ஒரு மாசம் அவங்களால அதை ரெடி பண்ணவும் முடியாது. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் இன்ஜின் ப்ராப்ளம் அவங்களால ரெடி பண்ண முடியாதனால வண்டியும் சீஸ் ஆகும். வண்டியும் ஃபைனான்ஸ் காரங்க எடுத்துட்டு போற சுச்சுவேஷன் வரும். அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப மோசமான நிலைமைக்கும் போறதுக்கு இது ஒரு அதனாலதான் மாறன் கார்ஸ்னா வாரண்டி கொடுக்கணும்ன்றது அதுக்காக தான் முடிவு பண்ணுது. ஒரு 6 மாசம் வரைக்கும் இன்ஜினுக்கு நம்ம வாரண்டி கொடுத்துட்டோம்னா அவங்க ஸ்டேபிள் ஆயிடுவாங்க, பிசினஸ்ல ஸ்டேபிள் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு வண்டி கை கொடுத்துரும் வண்டி. அதனாலதான் நம்ம வாரண்டியோட கொடுக்குறோம். அதாவது மாறன் கார்ஸ்ல வண்டி எடுத்தோம், அடுத்து இன்னொரு வண்டி 1 வருஷத்துல போட்டோன்றது இருக்கணுமே தவிர வண்டி எடுத்தோம் அது நெகட்டிவான வார்த்தையே வரக்கூடாது. மாறன் கார்ஸ்னா சர்வீஸ். இப்போ அரௌண்ட் எத்தனை வண்டி இருக்கு ப்ரோ நம்மகிட்ட? ப்ரோ நம்மகிட்ட எப்பவுமே ரெடி டு சேல்ஸுக்கு ஒரு 20 வண்டி குறைஞ்சது எப்பவுமே இருக்கும் ப்ரோ. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட வண்டி எடுக்கும்போது மேக்ஸிமம் எல்லா சர்வீஸுமே என்ன மாதிரி சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துறீங்க? வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணாமல் வண்டி ஓட்டவே முடியாது. ஆனால் நம்ம மாறன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ், க்ரௌன் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் BS6 வண்டிலாம் இன்னைக்கெல்லாம் ஸ்கேனிங், இந்த ஸ்கேன் டூல் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது இருந்தால் தான் நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நியர்பை நம்ம ஆஃபீஸ் நியர்பை இருந்தீங்கன்னா எத்தனை தடவை வந்தாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போகிறதுக்கு காசே நாங்கள் வாங்குறது கிடையாது. அது என்னால் முடிஞ்சது அது ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். 6 மாதம் இல்லை, லைஃப் டைமே கூட நீங்கள் நம்ம லோக்கலில் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்களா,
ஸ்கேன் பண்றதுக்கு எதுக்கு வெளியே போயிட்டு 1000-500 செலவு பண்ணணும். அதுக்கு நீங்க நம்ம ஆபீஸ் கிராஸ் பண்ணும்போது வந்தீங்கன்னா நானே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர் ப்ரோ. லொகேஷன் ப்ரோ? லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு. ஹைவேஸ் அதுல ஐயப்பன் கோயில் பக்கம் தான். ஐயப்பன் கோயில் பக்கத்துல இருக்கு. அம்பத்தூர் ரெடில்ஸ் ரோடு. இது ரெடில்ஸ் ரோடு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் பிரான்ச்சஸ் கிடையாது ப்ரோ. ஒரே ஐயப்பன் கோயில் பக்கத்துல இருக்கு. கள்ளிக்குப்பம். ஆமா, கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயில் பக்கத்துல. கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயில் பக்கம் நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த ஷாப்பை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கான காரணமே இதுதான். இவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியை நம்ம நேரில் பார்க்கும்போது குவாலிட்டி வைஸ் எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே மேக்ஸிமம் வந்து பண்ணி தான் வந்து விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் நீங்க மெக்கானிக்கை கூட்டு வந்தாலும் நீங்க தாராளமா செக் பண்ணலாம். பார்த்துட்டு நீங்க இல்ல ப்ரோ சொன்னீங்க இதுல ஒரு வேலை இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அமௌண்டே கொடுத்துடலான்னு இருக்காப்ல. இல்ல அப்படி சொன்னாலே கண்டிப்பா நீங்க வந்து வண்டி ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்க. என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பா நாங்க அதை பண்ணி கொடுத்துறோம். இல்ல எங்களோட இதுல நீங்க பண்றது உங்களுக்கு விருப்பம் இல்ல, இந்த வேலையை வந்து நான் என்னோட மெக்கானிக் கிட்ட வச்சு நான் பண்ணிக்கலாமா, வண்டி அப்படியே கொடுத்துருங்க, அது என்ன வேலையோ நீங்க இந்த வண்டியில இருக்க வேலை நான் பாத்துக்கிறேன், அதுக்கான பைசா நீங்க கொடுத்துருங்கனாலும் நான் கொடுத்துறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வண்டி எல்லா வண்டியுமே ஒரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மாறன் கார்ஸ்ல ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பிக்கப். மாறன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்க பிக்கப்போட டீடைல்ஸ். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ் 2018 மாடல் BS4. எஃப்சி இன்சூரன்ஸ்னா? ஆனா எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வண்டி வந்து செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஆமாண்ணா. டயர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 2 டயர் புதுசு போட்டுருன்னா, பேக்ல வாழைக்காப்பட்டன்னு ஒரு 70% ஆகவோ நல்ல கண்டிஷன்ல இருக்குண்ணா. தொட்டி பாடியில அப்படி பாருங்க, தொட்டில தெளிவா இருக்குண்ணா. தொட்டி பொறுத்த வரைக்கும் ஆங்கிள், அதாவது பாச்சனல் போட்டு கட்டியிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவா இருக்கு. ஆனா நம்மளோட மாறன் கார்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினுக்கு 3 மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துடலாம். நம்ம சூப்பர். நீங்க வண்டி எடுங்க, ஓட்டுங்க. உங்களுக்கு வண்டியில ஓட்டுனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா நான் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா காரணம் என்ன, செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜின் அமையிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அது லோடு வண்டி வாங்குற மக்கள் எப்படியுமே இப்பதான் நம்ம ஒரு தொழில கால் எடுத்து வைக்கிறவங்க மாதிரி தான் வருவாங்க. அந்த இடத்துல ஜர்கல் இருக்க கூடாது. அந்த இடத்துல அதாவது மாறன் கார்ஸை நம்பி வந்துட்டா பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தெளிவா பண்ணி கொடுத்துறோம். தெளிவா ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ், இன்ஜின் ஆயில், கிரவுன் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே பக்காவா சர்வீஸ் பண்ணி கொடுத்து ரெடி. அதாவது வண்டி எடுத்தோம்னா ₹1 செலவு இல்லாம அப்படியே ஓட்டுற மாதிரி. வண்டிக்கான ரேட்னா, வண்டிக்கு நம்ம கேட்கற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,80,000 கேட்கறோம்னா ஃபைனான்ஸ் நெகோஷியபிள் தான். ரேட் நெகோஷியபிள் தான். ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் ஒரு 5,30 வரைக்கும் லோனே கிடைக்கும். அப்பா, ஒரு சின்னதா அமௌண்ட் ஒரு 50,000 கையில இருந்து வண்டி எடுத்துக்கலாமா? தாராளமா, அதோட கம்மியா கூட கிடைக்கும். அதாவது சிபில் நல்லா இருந்து ஏற்கனவே ஒரு லோடு வண்டி எல்லாம் எடுத்து கரெக்டா ட்ராக் இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்தலாம். நான் வந்து மேக்ஸிமம் ₹10,000 கூட இந்த வண்டி கொடுத்துடலாம். சூப்பரா. மாறண்ணா, அடுத்து நம்ம பாக்குற வண்டினா டாடா ஏஸ் கோல்டுனா. இது எங்க மக்கள் நிறைய பேர் கேக்குற வண்டி. ஆமா, டாடா ஏஸ் 2020 மாடல்ல செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி விட்டலாம். 4 டயருமே புதுசு MRF போட்டுருக்கேன். பேக்ல வாழக்கா பட்டன், ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டுருக்கு. பாடி பொறுத்த வரைக்கும் தொட்டி எல்லாம் தெளிவா இருக்கும். பாச்சனல் போட்டு நல்லா கட்டியிருக்காங்க. ஹைட் ஏத்தி ஜம்முன்னு வச்சிருக்காங்க. லோடு எவ்வளவு நாள் ஏத்திக்கலாம், எவ்வளவு வேணா லோடு ஏத்திக்கலாம். வண்டி நல்லா தெளிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டி கிலோமீட்டர்னா என்னென்ன ஓடி இருக்கும்? கிலோமீட்டர் இது ஒரு 30,000 சில்லற தானே ஓடி இருக்கு. இந்த வண்டி எடுக்கணும்னா மாறன் கார்ஸ்ல நம்மகிட்ட எவ்வளவு கையில இருந்தா இந்த வண்டி ஒரு ₹20,000 கையில இருந்தா, வெறும் ₹20,000 கையில இருந்தா நம்ம கேக்குற ரேட் வந்து 380 சொல்றோம். நெகோஷியபிள் தான். நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். ₹20 கட்டிட்டு மீதி ஃபைனான்ஸ் போட்டு நம்ம கையில கொடுத்துடலாம் பெஸ்டா. அடுத்து பிக்கப்ல எப்படியும் கூண்டு வண்டி நிறைய பேர் கேட்பீங்க. இன்னைக்கு மாறன் கார்ஸ்ல கூண்டு வண்டி அவைலபிளா இருக்கு. கூண்டு வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ்ல ஒரு கூண்டு வண்டி. கூண்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் கூண்டு. இது கம்பெனி தொட்டியில கட்டியிருக்காங்க. நல்ல தெளிவா இருக்கும். டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4 டயருமே புதுசு போட்டு கொடுத்துறாங்க. இன்ஜின் எப்படி இருக்கும் ப்ரோ? டயர் நல்லா இருக்கு. இன்ஜின் எப்படி இருக்கும்? இன்ஜின் பக்காவா இருக்கும். நம்ம மாறன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லவே தேவை கிடையாது. கூண்ட காமிச்சிருவோம் ப்ரோ. காமிச்சிருவோம். அப்படியே கூண்ட காமிக்கிற பாருங்க. இருங்க, கூண்டு அப்படி காமிங்க. எப்படி இருக்குன்னு. கூண்டுலாம் ஜம்முன்னு இருக்கு. பெயிண்டிங் எல்லாமே நம்மளே ஓனா பண்ணிடுறதா? ஆமாண்ணா. எல்லா வண்டியுமே டிங்கரிங், பெயிண்டிங், மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாம் பார்த்து தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம். ஏன்னா வண்டி எடுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் கஸ்டமருக்கு வரக்கூடாது. நம்மளோட மெயின் குறிக்கோள். வண்டி எடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஆயில் சர்வீஸோ, ரேடியேட்டர் சர்வீஸோ எதுவுமே நீங்க வந்து எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பண்ணிதான் அப்படிலாம் அவசியமே கிடையாது. எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். வண்டிக்கான ரேட் ப்ரோ?
ஆனா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4,70,000 ரூபாய் நம்ம கேட்கறோம்னா நெகோஷியபிள் தான் பேச. கையில எவ்வளவு இருந்தா வண்டி எடுத்துக்கலாம்? இது வந்து ஒரு 50,000 ரூபாய் கையில கட்டுற மாதிரி இருக்கும்ண்ணே. ஃபைனான்ஸே பண்ணி கொடுத்துலாம். எங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் எந்த கிராமத்துல இருந்தாலும் ஒரு 50,000 ரூபாய் கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் உங்களுக்கு சொந்த வீடு சீல் ஸ்கோர் எல்லாமே கரெக்டா இருக்கணும், இருந்தா ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மாறன் காசுல அடுத்து நம்ம பிக்கப் தான் பார்க்க போறோம். பிக்கப் மட்டுமே நம்ம எத்தனை பிக்கப் ப்ரோ நிக்கும் இது வரைக்கும்? நம்ம கிட்ட பொலேரோ பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலுமே எப்பவுமே ஸ்டாக்ல ஒரு 4 வண்டி 5 வண்டி தாராளமா நிக்கும். இப்ப இந்த வண்டி நம்ம டீடைல் இது வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ சிட்டி பிக்கப் 1.4 இது. ஓகே 1.4 சிட்டி பிக்கப் சிங்கிள் ஓனர் வண்டினா. கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆனா இன்னமும் கம்பெனி டயர் ஷோரூம் டயர்ல தான் இருக்கு. அப்படியே இருக்கு. வண்டி எடுத்து லோடே ஓட்டல கஸ்டமர், அதான் சொல்லணும். கம்பெனி கட்டோட இருக்கு. அது மட்டும் கம்பெனி கட்டு. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மேல் கட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. மேல் கட்டு வண்டி. வண்டி இன்ஜின் எல்லாமே தெளிவா இருக்கும். சிங்கிள் ஓனர் 2022 மாடல் 23 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டினா. 23 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கும். நம்ம மாரன் கார்ஸ்ல ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். அது மட்டும் கிடையாதுன்னா 3 மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கான ரேட் ப்ரோ? இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7,50,000 ரூபாய் கேட்கறோம். ஃபைனான்ஸ்னு கேட்டா? ஃபைனான்ஸ் கேட்டீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் கட்டினா போதும் பேலன்ஸ் லோன். வெறும் 40,000 கையில இருந்தா பிக்கப்புக்கு ஓனர் ஆயிரலாம். ஆமா. அடுத்து டாடா ஏஸ்ல கூண்டு வண்டி வந்து அவைலபிளா இருக்கு நம்ம மாறன் காசுல. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆனா 2019 மாடல்ல ஒரு அருமையான கண்டெய்னர் வண்டினா. ஆனா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்ல வந்து BS4 வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர். ரேட் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம மாரன் கார்ஸ்ல வெளியே கிடைக்கிறத விட ஒரு கம்மியான பிரைஸ்ல பெஸ்டான ஒரு சர்வீஸோட எடுக்கலாம். நீங்க பண்ணி கொடுக்குறீங்க நம்பி 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம். வெறும் ஒரு 52,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டயருமே ஆவரேஜா ஒரு 70 அபோவ் கண்டிஷன்ல இருக்கு. ஆமாண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 3 மாசம் இன்ஜின் வாரண்டியும் நம்ம கொடுத்துலாம் நம்ம மாரன் கார்ஸ்ல இருந்து. இந்த வண்டி எவ்வளவு லோன் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும். 4 லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுத்து 4 லட்ச ரூபா லோனே கிடைக்கும். சூப்பர். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற பிரைஸ் வந்து ஒரு 440 கேட்கறோம். நெகோஷியபிள் தான், நான் பேசிக்கலாம். பண்ணி கொடுத்துறேன். அடுத்து பாக்குறது பொலேரோல மேக்ஸ் பிளக் நம்ம மாரன் கார்ஸ்ல இருக்கு. மாரன் ப்ரோ சும்மா வேற லெவல்ல ரேட் வந்து பட்ஜெட் கம்மியா இருக்கணும், அப்படி சொல்லணும், அந்த மாதிரி இருக்கணும். சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வந்து ரேட்ல வந்து ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்டாவே பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸ் பிக்கப்னா. இது மேக்ஸ் பிக்கப் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மாசம் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு 1.5 வருஷம் கரண்ட்ல இருக்குண்ணா. பாடி வந்து தெளிவா இருக்கும். மாடல் வந்து 2022னா. சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் ஒரு 50,000 சில்லற தான் ஓடி இருக்கு. 4 டயருமே நல்லா பக்காவான கண்டிஷன்ல இருக்கும். பாடி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல. எதுக்குன்னா மாடல்லாம் எல்லாம் ஹை மாடலாவே எடுக்கிறீங்க, என்ன விஷயம்? ஆனா ஏன்னா நம்ம வந்து இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம். எடுத்துட்டு போறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கிலோமீட்டர் கம்மியா ஓடின வண்டி லேட்டஸ்ட் வண்டியா எடுத்து கொடுக்குறோம். இப்போ மக்களுமே லேட்டஸ்டா எடுக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்க? ஆமா, லேட்டஸ்டா எடுக்கிறது நல்லதுண்ணா. ஏன்னா விக்கிற நம்மளும் வந்து நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் ஒரு தொழில் பண்றோம். அதுலயும் ஆமா, அவங்களும் வந்து பணம் சம்பாதி தான் பண்றாங்க. எல்லாமே ஒரு பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம பண்ற தொழில் ஒரு தொழில் நேர்மையா இருக்கணும்ன்றதுக்காக தான். கஸ்டமர் வந்து எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு வாரண்டி பண்றோம். பிளஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டிக்கும் ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம்னா 3 மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட பண்ணி கொடுக்கலாம். ரேட்னா? ஆனா ரேட் வந்து நீங்க முன்னாடியே கேட்டீங்க, நம்மளுக்காக ஏதாவது பண்ணுங்கன்ட்டு. கண்டிப்பா. ஏற்கனவே ஒரு வண்டி 22 வந்து பாத்தீங்கன்னா 750 கேட்டோம். இது உங்களுக்காக ஒரு 720 கேக்குறேன். 720 நான் கேக்குறேன். 720 தான். ஆமா, அதுலயும் நெகோஷியபிள் இருக்கு. 750 தான் நான் கோட் பண்ணலாம்னு இருந்தேன். நீங்க கேட்டீங்க, உங்களுக்காக வந்து 720 நான் பண்ணி தரேன். ரொம்ப சந்தோஷம். வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வரக்கூடிய வண்டி எல்லாமே நம்ம ஆஃபர் கேட்டே வாங்கிடுவோம். ஆனா அது வந்து எனக்கு வந்து சொன்னாதான் தெரியும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமர் சொன்னாதான் நம்மளால அந்த ரேட்டுக்கு பண்ண முடியும். கண்டிப்பா அதை சொல்லி கேளுங்க, கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. பிக்கப்ல V10 நிறைய பேர் வந்து இதுல வந்து தொட்டி வண்டி போய் எனக்கு கூண்டு வண்டி வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இன்னைக்கு கூண்டு வண்டி நம்ம மாரன் கார்ஸ்ல இருக்கு. மாரன் கார்ஸ் ப்ரோ இன்னைக்கு நமக்கு இந்த எல்லா வண்டிக்குமே இப்படிதான் கேட்க போறேன். நல்ல ரேட் பண்ணி கொடுக்கணும் ப்ரோ. இந்த வண்டிக்கு ரேட் பெஸ்டா இருக்கணும் ப்ரோ. இந்த வண்டி டீடைல் ப்ரோ. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா V10 பிக்கப் மாடல். இது 8 அடியில உங்களுக்கு கண்டெய்னர் கொண்டு தெளிவா கட்டியிருக்காங்க. வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து கிலோமீட்டர் ரொம்பவே கம்மியா ஓடி இருக்கு ப்ரோ. இந்த வண்டி சொல்ல போனா வெறும் ஒரு 6,000 சில்லற தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கும். கண்டெய்னர் உள்ள எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்குன்னு. வண்டி எடுத்திருக்காங்க, பாடி கட்டியிருக்காங்க. வண்டி ஆனா ஓட்டவே கிடையாதுன்றது தான் உண்மை. வெறும் 6,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. வெறும் 6,000 தான் ஓடி இருக்கு. இன்டீரியர் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்குன்னு. 2023 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ப்ரோ. புது வண்டி எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா டேரக்டா மாரன் கார்ஸ் வந்துடலாம். தாராளமா புது வண்டி எடுக்கிறவங்க புது வண்டிக்கே போக தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வண்டி வந்து பாருங்க
ஏன்னா டயர் கண்டிஷன் கூட பாத்தீங்கன்னா இன்னும் ஷோரூம் கூண்டு டயர் கட்டணும்னா எவ்வளவு ப்ரோ வரும் அந்த மாதிரி எல்லாம் கூண்டு இந்த மாதிரி கூண்டு கட்டணும்னா நீங்க புதுசா கட்டணும்னா above 80,000 தான் ப்ரோ எடுத்து அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒரு ரேட் நம்ம என்ன ரேட் ரேட் வந்து நம்ம பெஸ்டா இருக்கணும் பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 570 கேக்குறோம் ப்ரோ 2023 மாடல் சிங்கிள் ஓனர் 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கரண்ட்ல பண்ணி கொடுத்துடலாம் டயர் வந்து இன்னும் கம்பெனி ஷோரூம் டயர்ல இருக்கு வண்டியே வந்து ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருக்கு வெறும் 6000 கிலோமீட்டர் ஓடின வண்டி முக்கியமா ஆமா வந்து பாருங்க ஒரு 570 கேக்குறோம் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாங்க மாறன் ப்ரோ அடுத்து பாக்குற வண்டி ப்ரோ இது வந்து 2017 மாடல் ஏஸ் எக்ஸல் ப்ரோ BS4 வண்டி BS4 ஆமா சூப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா 8 அடி தொட்டி வரும் சென்சார் கிடையாது நார்மல் வண்டி 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ஒரு 23 மாசம் இன்சூரன்ஸ் ஒரு 11 மாசம் கரண்ட்ல இருக்கு ஒரே ஓனர் தான் டயர் வந்து நாலுமே நம்ம புதுசு போட்டிருக்கோம் ப்ரோ பேக்ல வந்து வால்கா பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் தொட்டி கண்டிஷன் எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டி எக்ஸ்டீரியர் எந்த அளவுக்கு நீட்டா இருக்கும் அந்த அளவுக்கு இன்டீரியரும் நீட்டா இருக்கும் இன்ஜினும் சுத்தமா இருக்கும் அது மாதிரி பட்ஜெட்டும் கம்மியா சொல்லணும் கம்மியா சொல்லுவீங்களா பட்ஜெட்டும் கம்மியா சொல்றோம் சொல்லுங்க ப்ரோ BS4 வண்டி வந்து மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட் உங்களுக்கு தெரியும் வெளியே கொடுக்கறத விட ஒரு 10,000 20,000 நான் கம்மியாவே பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு நம்ம கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா 3,70,000 ரூபாய் கேக்குற பிரைஸ் ஆனா நேர்ல வந்தீங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு எடுத்துட்டு போலாம் பெஸ்டான பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறேன் ஃபைனான்ஸ்னா எவ்வளவு கொடுப்பீங்க எவ்வளவு வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுவீங்க ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு ப்ரோ நீங்க நம்பவே மாட்டீங்க BS4 வண்டிக்கு நம்ம இது வரைக்கும் போட்டதே வந்து பாத்தீங்கன்னா 40,000 அந்த ரேஞ்ச் தான் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி போடுறோம் இதுக்கு 10,000 ரூபாய் கட்டி எடுத்துக்கலாம் ப்ரோ 10,000 ரூபாய் கட்டி எடுத்துக்கலாம் சென்னைக்குள்ள இருக்க கஸ்டமர் 10,000 ரூபாய் கட்டி எடுத்துக்கலாம் அவுட்டர் மப்சல் ஏரியால இருந்து வரவங்க ஒரு 30,000 40,000 கட்டுற மாதிரி வரும் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டாடா ஏசியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாக்குற வண்டி தங்கம் டாடா ஏஸ் கோல்டு 2019 மாடல் நம்ம கிட்டே வந்து BS4ல நிறைய வண்டி இருந்தாலும் இந்த வண்டி வந்து ஒரு தனித்துவமானது என்னன்னு பாத்தீங்கன்னா BS4ல கோல்டு தான் இருக்கிறதுல மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டான எல்லா வண்டிக்குமே ஒரு ஹைலைட் வச்சிருக்கீங்க ப்ரோ ஆமா ப்ரோ அப்படிதான் பார்த்து எடுக்கிறதேவா இல்ல அதுவே அமையுதா அதுவே அமையுதுன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து மக்களுக்கு எது நீடு தேவையோ அது மட்டும் தான் நம்ம பண்றோம் சூப்பர் 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ப்ரோ 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணிருக்கு பாடி பொறுத்த வரைக்கும் புதுசா கட்டின பாடி தான் இது நம்மளே கட்டியிருக்கோம் பாடி என்னென்ன சர்வீஸ் பார்த்துருக்கு எல்லாத்தையுமே டீடைலா சொல்லிடுவீங்க கஸ்டமருக்கு கண்டிப்பா எல்லா வண்டிக்குமே நம்ம சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது ஏன்னா மாரன் கார்ஸ்னாலே சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த பிராண்ட் அது மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்தா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் இல்ல டயர் எதுவுமே நீங்க மாத்த தேவையில்ல எல்லாமே நம்மளே பண்ணி வச்சிருவோம் 4 டயர் புதுசு போட்டுருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் வண்டிக்கான ரேட் ப்ரோ ரேட் வந்து இது 440 கேக்குறோம் ப்ரோ நெகோஷியபிள் தான் டைரக்ட் ஃபைனான்ஸ் ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஒரு 40,000 ரூபாய் ஒரு 40,000 கம்மி பண்ணி பேசணும்னா ஒரு சின்ன அமௌண்ட் கையில இருந்தா அந்த வண்டி கண்டிப்பா எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த அம்பத்தூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம மாரன் கார்ஸோட அப்டேட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க இங்க வண்டி வந்து வாங்கவே வேண்டாம் டைரக்டா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க மாரன் ப்ரோ வந்து விசிட் பண்ணி பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்களோட குணங்கள் ஏன்னா அந்த வண்டி அவங்க கஷ்டப்பட்டு எப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வந்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து தொழிலாளியா இருந்து முதலாளியா மாறி இருக்கனால அப்படின்னு சொன்னாப்ல ஏன்னா கரெக்ட் தானே கண்டிப்பா அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இல்ல எப்பவுமே இதே மாதிரி வந்து பண்ணி கொடுத்துடலாம்ல கண்டிப்பா நான் எப்பவுமே இதே மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம வந்து சர்வீஸ் தான் நம்மளோட மாரன் கார்ஸ்னாலே சர்வீஸ் தாங்க சூப்பர் நம்ம ஒரு ஷாப் ரிவ்யூ பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்த உடனே வீடியோ வந்து எடுத்துட மாட்டாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில வந்த நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டுமே ப்ரோட்ட பேசியிருக்கோம் இந்த வண்டியை பத்தி டீட்டெயில் கேட்போம் அப்புறம் இவங்களை பத்தி கேட்போம் எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்க வந்து கேதர் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே செய்வோம் இல்ல அவங்ககிட்ட ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா ப்ரோ இப்படி இருக்கு ப்ரோ அப்படி இருக்கு ப்ரோங்கிறதெல்லாம் சொல்லுவோம் ஆனா இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே அவங்களே வந்து அவளுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே இப்படி சொல்லிட்டாங்க நீங்க வண்டியே வாங்க வேணாம் ஒன்ஸ் நீங்க மாரன் ப்ரோ நேர்ல விசிட் பண்ணி உட்காந்து பேசி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து நாங்க சொன்ன உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புரியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க எங்க இருந்து வேணாலும் நீங்க டைரக்டா இங்க வந்து வண்டி எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி